அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி அன்னைக்கு ஒரு நாள் விரதம், அதாவது சூரசம்ஹாரம் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் விரதத்தை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே 7 நாள் இருக்கக்கூடிய கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய முறை, எப்படி விரதம் இருக்கணுங்கிறத பற்றி ஒரு தெளிவான பதிவை இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிட்டு வந்துடுங்க. 7 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட போதும். சூரசம்ஹாரம் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்பவே விசேஷமானது. இப்போது எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? சூரசம்ஹாரம் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நாள் விரதம் தான் இது. 27/10/2025 அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரம் அன்னைக்கு காலையில இருந்து சாயங்காலம் சூரசம்ஹாரம் பார்க்குற வரைக்குமே உணவு சாப்பிடாமல் விரதம் இருக்கணும். உடம்பு சரியில்லாதவங்களாம் இருக்கீங்கன்னா நீங்கள் பால் பழம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம், தப்பில்லை. அடுத்ததாக பூஜை அறையில் இருக்க முருகப்பெருமானுக்கு பூவால் அலங்காரம் செஞ்சு சந்தன குங்குமம்லாம் வச்சு உங்கள் விரதத்தை காலையிலேயே ஆரம்பிச்சிருங்க. அடுத்ததாக சட்கோண தீபம் போடணும். 6வது நாள் இருக்கக்கூடிய விரதங்கிறனால 6 தீபங்கள் போடணும். சட்கோண தீபம் இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி தான் போடணும். சட்கோண தீபங்கிறது நட்சத்திர வடிவில் கோலம் போட்டு சரவண பவாங்கிறது மேலே மந்திரம் எழுதி, இந்த சரவண பவாங்கிற மந்திரத்தில் மேலே ஒவ்வொரு விளக்காக வச்சு போடணும். இன்றைக்கி 6வது நாளுங்கிறனால 6 விளக்குமே நம்ம ஏற்றணும். இந்த சட்கோண தீபம் காலையில் மாலையிலன்னு சொல்லிட்டு 2 நேரமுமே ஏற்றணும். அடுத்ததாக ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி, 6 நாள் விரதம் இருந்துட்டு வர்றவங்களும் சரி, இன்றைக்கி சாயங்காலமாக ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும். அதுவும் சூரசம்ஹாரம் பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைக்கணும். சூரசம்ஹாரம் உங்கள் வீட்டில் நீங்கள் டிவியில் இருந்து பார்த்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆனால் சூரசம்ஹாரம் பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக குளிக்கணும். விரதம் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, குளிக்க தேவையில்ல. ஆனால் விரதம் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நெய்வேத்தியம் பண்ணி சாமிக்கு படைச்சு கும்பிடணும். அடுத்ததாக என்ன நெய்வேத்தியம் பண்ணணும்னு பார்க்கலாமா? சாயங்கால நேரம் பால் பழம் வச்சு எளிமையாக நீங்கள் நெய்வேத்தியம் படைக்கலாம். இல்லை உங்களால் முடியும்னா 6 வகை சாப்பாடு செஞ்சு நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். உதாரணமாக சர்க்கரை பொங்கல், லெமன் ரைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வகை சாப்பாடு தெரியுமோ அந்த மாதிரி 6 வகை சாப்பாடு செஞ்சு நீங்கள் படைக்கலாம். முக்கியமாக சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்து தான் சட்கோண தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் படைக்கணும். அதுக்கப்புறம் தான் வழிபாடு செய்யணும். அதே மாதிரி இன்றைக்கி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுவும் பால் தானம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறந்தது. 6 நாள் விரதம் இருந்துட்டு வர்றவங்க, சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் பால் தானம் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம், நிறைய பலன்கள் கொடுக்கும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க சூரசம்ஹாரம் பார்த்துட்டு இந்த மாதிரி பால் தானம் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு. 7 நாள் விரதம் இருக்கிறவங்க 6வது நாளோட உங்கள் விரதம் முடியாது. திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் விரதம் இருக்கணும். ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க கோயிலில் கிடைக்கிற பிரசாதத்தை சாயங்காலமாக சாப்பிட்டுட்டே உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பால் தானம் பண்ண போகிறீங்கன்னா பாலை நல்லா காய்ச்சி அதில் நாட்டு சக்கரை, ஏலக்காய்லாம் போட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு பால் தானம் பண்ணுங்கள். இது ரொம்பவே விசேஷமானது. இப்போது சூரசம்ஹாரம் அன்னைக்கு என்ன பாடல்கள் படித்தா விசேஷம்னு பார்க்கலாமா? கந்த சஷ்டி படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். இது 2மே ரொம்ப விசேஷமானது, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடலும் கூட. 7 நாள் விரதம் உங்களால் இருக்க முடியலனாலும் இந்த ஒரு நாள் விரதம் இருந்து பாருங்கள். கேட்டது கொடுக்கும் கந்த கடவுள். நீங்கள் கேட்ட வேண்டுதலை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதே மாதிரி லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பயனடைஞ்ச மாதிரி மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விலாகில் பார்க்குறேன் உங்களை. பாய்.